உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நமக்கே பேசி பேசி போர் அடிச்சு போச்சு. இருந்தாலும் தேர்தல் நெருங்குது இல்லையா, அந்த வேலையில சில பல கைகூலிகளை நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. சரிங்களா? எதா இருந்தாலும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடயே பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஏன்னா நாடு சம்பந்தமான விஷயம் இல்லையா, எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட்டத்தோடயே நம்ம பார்க்கணும். அதாவது தப்பு அப்படின்றதுக்கும் தவறு என்பதற்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது. தவறு அப்படின்னா தவறென்று தெரியாமலேயே தவறி செய்வதற்கு பேர் தான் தவறு. அதாவது இது ஒரு தப்புப்பா அப்படின்னு தெரியாமையே தவறி செஞ்சிருவாங்க, அதுக்கு பேர் தான் தவறுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு முறை தவறி செய்யறாங்க, தவறான ஒரு ஆட்டிடியூட காட்டுறாங்க. விசிக நிறுவனர் அண்ணன் திருமாவர்களை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு அகந்தைத்தன போக்கோட அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தவறா செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மறுமுறையும் ஒரு மேடையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவருடைய ஆட்சியில என்ன இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் இருக்குது, அப்புறம் என்ன இந்த போதை பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட்டணி மேடையிலேயே பேசுறாங்க. சரி, அது கூட ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா பாஜகவினுடைய ஒரு மெயினான அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதமாக மறுபடியும் பேசி இருக்கின்றார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறி செய்தது மாதிரி தெரியவில்லை, வேணுமென்றே தெரிந்தே தப்பு செய்திருக்கின்றார் என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேண்டுமென்றே பல இடங்கள்ல கூட்டணிகளை சிதைக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது மிகப்பெரிய பேராபத்தாக முடிய போகின்றது. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிஜேபியினுடைய ஒரு பி டீமாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு அச்சம் எழும்புகின்றது. ஸோ அந்த மேட்ரு ஏன்னா அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தறேன். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வள்ளுதியின் இனிய வணக்கம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். இல்லப்பா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிஜேபியினுடைய பி டீமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நம்முடைய ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க இந்த திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்களை பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல, தமிழ்நாட்டினுடைய களத்துல பட்டியல மக்களுக்கு எக்கச்சக்க சாதிய வன்கொடுமைகள் நிகழும். திராவிட முன்னேற்ற கழகம் எளிதாக அதை கடந்து போயிருவாங்க. ஆனா ஒரு இயக்க அரசியல்வாதியாக தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி கடைபிடிக்கக்கூடிய ஒரு இயக்க அரசியல்வாதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தவறை சுட்டி காட்ட வேண்டியது, கண்டிக்க வேண்டியது, போராட்டம் செய்ய வேண்டியது ஒரு இயக்கவாதியாக, ஒரு பெரியாரிஸ்டாக வீரமணி அவர்களுடைய ஒரு கடமை. ஆனா நீங்க இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக வீரமணி அவர்கள் எங்கேயாச்சும் போராட்டம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பட்டியல மக்களுக்கு அந்த பிரச்சனை நடந்துருச்சுப்பா, இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துருச்சுப்பா, வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டுருச்சுப்பா, திமுக ஆட்சி நடந்துருச்சுப்பா, எப்பா திமுக என்ன நீங்க இப்படி பண்றீங்க, நம்ம பெரியார் கொள்கை கோட்பாடுகள் என்ன, பட்டியல மக்களுடைய விடுதலை, சாதி ஒழிப்பு, ஆனா நீங்க என்னன்னா இந்த மாதிரி பல அட்ராசிட்டி நடக்குது, எதுவுமே கண்டுக்கிற மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி வீரமணி அவர்கள் என்னைக்காச்சும் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல போராட்டம் பண்ணியிருக்காரா, இல்ல கண்டிச்சிருக்காரா? கண்டிக்க மாட்டாரு. அந்த மாதிரி வீரமணி அவர்கள் மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கம்முன்னு, அதாவது எப்படி கண்டும் காணாமல் கடந்து போறாங்களோ வீரமணி அவர்கள், அந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு பேச்சுகளுமே சங்கிகளுக்கு ஒரு பாயிண்டை எடுத்து கொடுக்கும் விதமாகத்தான் இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே சங்கிகளுக்கு பாயிண்டை எடுத்து கொடுத்து விமர்சனம் பண்ணுங்கடா, கூட்டணியை விமர்சனம் பண்ணுங்கடா என்று பறைசாற்றும் விதமாகத்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. ஒருவேளை நான் தப்பு செய்யலப்பா, தவறிதான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வீரமணி அவர்கள் மாதிரி எதுவுமே கண்டுக்கிறாம கொஞ்சம் கம்முன்னு இருங்க, சரிங்களா? சரி, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நாம் எதற்காக சந்தேக கண்ணோட, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பிஜேபியினுடைய பி டீமாக தான் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி எதற்காக ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் திருமாவர்கள் பேசுகின்ற பொழுது அப்படி ஒரு தோரணையா உட்காந்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சாங்க. அது பயங்கரமான கான்ட்ரவர்ஷியலை உருவாக்குச்சு. குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில கடுமையான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு, சரிங்களா? சோ அது கூட்டணியுடைய ஒரு ஒற்றுமையை சிதைக்கும் விதமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செயல்பட்டார். அடுத்து நேத்து என்ன பேசினாங்க, எங்க ஐயா எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, என்ன அவருடைய ஆட்சியில அப்படியே கொஞ்சம் பாலியல் குற்றங்களும் அப்புறம் போதை கலாச்சாரங்கள் இருக்குது, வேற என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கூட்டணியுடைய அந்த பலம் இருக்கு இல்லையா, அந்த பலத்தை பலவீனப்படுத்தும் விதமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேடையில வச்சே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இந்த நிலைமையில இன்றைய தினத்துல மதுரை மாவட்டத்துல பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. குறிப்பா திருப்பரங்குன்றம் பகுதியில பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. யார் ஆதரிச்சு?
திருப்பரங்குன்றத்தினுடைய திமுக வேட்பாளரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றதுக்காக வந்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். வந்து என்ன பேசியிருக்கிறாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம், இந்த தொகுதியில வந்து இப்ப இந்த திமுக வேட்பாளர் ஜெயிச்சாங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலை மீது விளக்கு ஏற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு என்ன தோணுதுன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிஜேபியினுடைய ஒரு பி டீமாக இருக்கக்கூடுமோ, இல்ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஒரு தூதுவராக ஏஜென்ட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ள அனுப்பப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடுமோ என்று சந்தேகிக்க தோணுகின்றது. மக்களே, ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி திருப்பரங்குன்றம் மலை மேல விளக்கு தொடர்ச்சியா ஏத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ஏத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விளக்கு ஏத்தாத வருஷமே கிடையாது. ஆனா இந்த பிஜேபியினுடைய ஆட்கள் என்ன பண்றாங்க, நீ வழக்கமா ஏத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல விளக்கு ஏத்தாத, இன்னொரு இடத்த நான் காட்டுறேன், அந்த இடத்துல நீ விளக்கு ஏத்து அப்படின்றதான் பிஜேபியினுடைய ஒரு வாதம். கரெக்டுங்களா? அப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் என்றால் திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றப்படும், எப்படி முருகனுடைய அருளோட விளக்கு ஏற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்ப விளக்கு இது வரைக்கும் ஏத்தாம இருந்தாங்களா? இல்ல ஏத்திட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப ஏற்றப்படும் அப்படின்னா எந்த இடத்துல விளக்கு ஏத்துறத பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாரு? புரியுதுங்களா? எந்த ஆல்ரெடி விளக்கு ஏத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்னமோ விளக்கை ஏத்தாதது மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விளக்கு ஏற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்ப சங்கிகள் குறித்திருக்கின்ற அந்த இடத்துல நாங்க வந்து விளக்கு ஏத்துவோம் அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சங்கிகளுடைய அந்த பிளானிங்கை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுகின்றாரா என்ற கோணத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கின்றது. கரெக்டுங்களா? அப்ப இந்த மாதிரி பிஜேபியினுடைய செயல் திட்டங்கள், பிஜேபியினுடைய அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் செய்யும் விதமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கிற பட்சத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிஜேபியினுடைய ஒரு பி டீமாக இருக்க வாய்ப்பு இருக்கு, இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது என்றுதான் நம்மால் யோசிக்க முடிகின்றது. மக்களை, ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நான் மதுரை மாவட்டத்துல அலங்காநல்லூர்ல கேட்டுக்கடை பகுதின்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில வந்து அப்படியே வந்து இருக்கப்ப அந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்ப அந்த ஆர்ப்பாட்டத்தப்ப அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, அந்த விவசாய சட்டம் கொண்டு வந்தா தெரியுமா மோடி அரசாங்கம், ஸோ அது சம்பந்தமாக பேசுறாங்க. அப்ப பேசுகின்ற பொழுது ஒருத்தர் அப்படியே ஆக்ரோஷமா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் பேசுறாரு. அந்த அவருக்கு பின்னாடி முன் வரிசையில நம்ம தேமுதிகவுடைய ஒரு நபர் வந்து நல்லா பளன்னு தேமுதிகவுடைய துண்டை போட்டு அப்படியே கெத்தா உட்காந்துருந்தாரு. அதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா, எப்பா இந்த விவசாய சட்டம் கொண்டு வந்தப்ப அந்த விவசாய சட்டத்தை ஆதரித்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா இங்க தேமுதிக. விவசாய சட்டத்தை ஆதரித்த நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அதிமுக, அதுக்கப்புறம் அந்த கூட்டணி கட்சிகள், அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் பாமக, அதுக்கப்புறம் இங்கிட்டு யாரு நம்ம தேமுதிக. அப்ப அந்த நேரங்கள்ல ஆதரிச்சுட்டு இன்னைக்கு நீங்க அந்த விவசாய சட்டம் சம்பந்தமா பேசுகின்ற பொழுது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுகின்ற பொழுது நீங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க, தேமுதிக வந்து நல்லா பலபலம் துண்டை போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இது என்ன விதமான அரசியல்? என்ன விதமான அரசியல்? தேர்தல் கூட்டணின்ற காரணத்திற்காக இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆதரிக்கணும் அப்படின்றது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஏங்க, நம்ம இது நாள் வரைக்கும் அம்பேத்கரியம் பேசியிருப்போம், பெரியாரியம் பேசியிருப்போம், மார்க்சியம் பேசியிருப்போம், இந்த மாதிரி தொடர்ச்சியா பேசிட்டே இருந்திருப்போம், பட்டியல மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் எல்லாம் பேசியிருந்திருப்போம். ஆனா தேர்தல் என்று வந்த உடனே நேத்து வந்த பிஜேபியினுடைய பி டீம் எல்லாத்தையும் நான் வந்து உச்சி முகர்ந்து புகழணும். அதே வேளையில நேத்து பாஜகவோட ஒட்டாக உறவாக இருந்த நபர்களை வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுடைய தீவிர எதிர்ப்பாளர்கள், தீவிர சனாதன எதிர்ப்பாளர்கள் அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்தணும். ஒண்ணுமே தெரியாத தத்திகளை வந்து ஒண்ணும் எல்லாமே தெரிந்த நபர்கள் மாதிரி பிம்பப்படுத்தணும். இது அரசியலுக்காக. இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று வரைக்கும் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அத்தனை சட்டங்களையும் ஆதரித்த ஒரு நபர், திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்துல வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய நிலைப்பாடு என்ன? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலைப்பாடு என்ன? இங்க இருக்கிற அத்தனை ஜனநாயகவாதிகளும் திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்துல எதிர்த்து பிஜேபி எதிர்த்து களமாடினாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்ப இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து அவங்க வந்து பிஜேபியினுடைய ஒரு தீவிர எதிர்ப்பாளர், அவர் வந்து ஒரு பெண் லீடரு, அப்படியே கட்சியை பயங்கரமா வழி நடத்தி கொண்டு போய்க்கிருக்காரு. அந்நியார் வாழ்க, இந்த மாதிரி வந்து ஒரு புகழாரம் சூட்டி நம்ம வந்து அப்படியே உச்சி முகரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒருவேளை பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கக்கூடுமோ என்ற கோணத்தில் சிந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னா அந்த கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கலன்று போவதற்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. தேர்தல் நேரங்கள்ல கலன்று போவதற்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், தேமுதிகவை
தன்னுடைய கூட்டணிகளை கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளவே இல்லை. அப்போ அவர் வலிந்தே திமுக பக்கம் தள்ளி வைத்திருக்கின்றாரோ என்று தோணுகின்றது. இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒண்ணுக்குமே உதவாத ஒரு கட்சிக்கு 10 தொகுதி கொடுக்குறாங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா இது கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய தகுதியை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமம். அப்ப எதன் அடிப்படையில் தேமுதிக அவருக்கு இத்தனை சீட்டு கொடுத்தாங்கன்றது தெரியல. இது ஏதோ ஒரு செயல் திட்டத்தோட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றாரா என்று தோணுகின்றது. பார்ப்போம், அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாளைக்கே ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு 6 தொகுதி 7 தொகுதி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே நான் பாய் பாய் அப்படின்ற மாதிரி சிம்பிளை காட்டிட்டு அவங்க வாட்டுக்கு அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கொடுத்ததுதான் சரிங்களா. அதனால எதா இருந்தாலும் உஷாராக இருக்க வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.